விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய மகாநதி சீரியல்ல இருந்து இப்ப யமுனா கேர் நடிக்கக்கூடிய ஆதிரை இப்ப விலகியிருக்காங்க. இந்த நிலையில ஆதிரை விலகினத்துக்கும் அந்த சீரியல்ல காவேரி கேர் நடிக்கக்கூடிய லட்சுமி பிரியாவுக்கும் ஏதோ வந்து சம்மந்தம் இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி பல வதந்திகள் பரவியிருக்கு. இப்ப அதுக்கு அதே சீரியல்ல காவேரி கதாபாத்திரம் நடிக்கிற லட்சுமி பிரியா இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்களாம். அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். விஜய் டிவில இப்ப ரீசென்ட் டேஸ்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல்கள்ல மகாநதி சீரியலுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. குறிப்பா இந்த சீரியல்ல விஜய் அப்புறம் காவேரி இந்த காம்பினேஷன் இவங்களோட கெமிஸ்ட்ரி இவங்களோட லவ்வுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கனா காணும் காலங்கள், பாரதி கண்ணம்மா இது மாதிரி பல சீரியலை இயக்குன பிரவீன் மன்னர் தான் இந்த சீரியலை இயக்கி வந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த சீரியல் டிஆர்பில எப்பவுமே டாப் 10 இடத்தை பிடிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த சீரியல்ல வழக்கமா வந்து மாற்றங்கள் ஏற்படுறது எப்பவுமே நடக்கிற ஒன்றுதான். குறிப்பா கங்கா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட திவ்யா கணேசனுக்கு பதிலா தரணி அப்படின்னு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சீரியல்ல யமுனா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஆதிரை அந்த சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படிங்கிறது இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக விலக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ வரைக்கும் வெளிவரல. இவங்க வந்து ஏற்கனவே அட்லி இயக்கத்துல வெளியான பிகில் திரைப்படத்துல 11 சிங்கப்பெண்கள்ல ஒருத்தரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன திரையில வாய்ப்பு கிடைச்சு இப்ப யமுனா கேர் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இவங்க விலக போறாங்கன்னு சொல்ல விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க விலகுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் எக்கச்சக்கமான வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல காவேரி அப்புறம் யமுனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. அதுதான் இவங்க விலகினதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு இப்ப காவேரி கதாபாத்திரம் லட்சுமி பிரியா என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, யமுனா கேர் நடிக்கக்கூடிய ஆதிரை இப்ப அந்த சீரியல் விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அதுல யாருமே குறுக்க நிக்க முடியாது. அவங்க இப்ப சின்ன திரையை விட்டு விலகுறாங்கன்னா பெருசா அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கும். அவங்க விலகினத்துக்கும் சீரியல் குழுவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். நாங்க எல்லாருமே சீரியல்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயுமே ஒரு சிஸ்டரா தான் பழகிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருக்கு. தயவு செஞ்சு இதுல சண்டை, ஈகோ கிளாஷ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி வதந்திகள பரப்ப வேணாம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கதாபாத்திரங்களுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஆரம்பத்துல எனக்குமே இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைக்கல. போக போக தான் இந்த சீரியல்ல வந்து ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது இந்த யமுனா கதாபாத்திரத்துக்கு பெருசா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைக்கலங்கிற மாதிரி அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமோட இருந்திருக்கலாம். அதனால கூட அவங்க விலகியிருக்கலாம். மத்தபடி சீரியல் குழுவுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. குறிப்பா எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவங்க சைடுல விளக்கம் கொடுத்துருக்காங்க. சின்ன திரையை விட்டு விலகுறாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பை விட்டு விலகுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு வருது. கூடிய சீக்கிரம் அவங்கள நீங்க வெள்ளித்திரையில கூட பார்க்கலாம். அவங்க பிரிஞ்சு போற விஷயத்தால ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் குழுவுமே கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கும். அவங்கள மாதிரி யமுனா கேரட்ல அடுத்து வரக்கூடியவங்க கனக்கச்சிதமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். போக போக மக்கள் வந்து அவங்களே அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள காவேரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய லட்சுமி பிரியா ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.